செய்தித்தாள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்னி திருட்டு அப்படின்ற இந்த விவகாரம் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போல பல்வேறு மாநிலங்களில் இந்த கிட்னி முறைகேடு நடக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு ஏன் நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். பல்வேறு காரணங்களுக்காக 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விடும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க எத்தனை தனியார் மருத்துவமனைகள் பெருத்து போய் கிடக்கின்றன என்று தெரியும். எல்லா தனியார் மருத்துவமனைகளும் சொல்லலை, சில தனியார் மருத்துவமனைகள் இதுபோல் கிட்னியை திருடி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அப்படி திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் இதுபோல் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. எப்படி வெளிவருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாமக்கல் அந்த பகுதியில் பள்ளிப்பாளையத்துல எல்லாம் நிறைய இந்த நெசவாளர்கள், தறி நெய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் அதிகமான வட்டிக்கு, கந்து வட்டிக்கு கடன் வாங்கி விடுவார்கள். அந்த கடன் 1 லட்சமாக இருந்து 2 லட்சமாக இருந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு 3-4 லட்சம்ட்டு ஆகி போயிடும். இந்த கடைக்காரன் கடுமையான நெருக்கடி பண்ண உடனே அந்த நேரத்தில் இந்த ஒவ்வொரு மருத்துவமனையும் கிட்னிக்குன்னு புரோக்கர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் போய் இந்த ஏழை மக்களை அணுகுவார்கள். அணுகி இந்த மாதிரி அந்த மாதிரி வீட்டில் கடன்காரன் வந்து நிற்கிறேன், ஏன் கஷ்டப்படுற, ஒருத்தருக்கு அவசரமாக ஒரு கிட்னி தேவைப்படுது, உன்னோட கிட்னி பொருந்தி போகுது, நீங்கள் உன் கிட்னியை தானமாக ஒரு கிட்னியை கொடுத்துட்டேன்னா உனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் வாங்கித்தேன்னா அதை வச்சு நீ கடன் அடைச்சிடலாம், வீடை முடிச்சிடலாம், பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்களும் நானும் கிட்னியை விற்போமா? ஏழைங்களாக இருக்கணும் தானே கிட்னி விற்கிறாங்க. ஸோ அந்த 4 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அந்த கிட்னியை அவர்கள் தானமாக பெறுபவருக்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தோழர்களே, தானமாக பெறுபவர் அந்த கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம் முதல் 1 கோடி. 1 கோடி ரூபா எங்கே இருக்குது? 4 லட்ச ரூபா எங்கெங்கே இருக்குது? நண்பர்களே, இந்த விஷயம் ஊடகங்களில் முதல் முறையாக கசிய தொடங்குகிறது. ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரிங்க 3 மாதம் முன்னாடி என் கிட்னியை நான் அந்த தானமாக இந்த மருத்துவமனையில் கொடுத்தேன், எனக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க, ஆனால் பார்த்தா 80 லட்ச ரூபாய்க்கு அந்த கிட்னியை யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிய வருது, என்னை ஏமாற்றிட்டாங்க என்று இந்த பேட்டி ஊடகங்களில் வருகிறது.